உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்கறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்கா காலம் 3ஆம் ஞாயிறு 4/5/2025. திருப்பலி முன்னுரை. துணிவுடன் துன்பங்களை ஏற்று சீடத்துவ வாழ்வு வாழ்வோம். இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது பாஸ்கா காலம் 3ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் சிலுவை சாவினால் குழம்பி சோர்ந்து போயிருந்த சீடர்கள் தங்களை வாழ்வித்த மீன்பிடி தொழிலுக்கு திரும்பினர். அவர்கள் மீன்பிடித்து கொண்டிருந்த வேளையில் இயேசு அவர்களை சந்தித்து சீடத்துவ வாழ்வுக்கான புதிய நம்பிக்கையை கொடுத்தார். இயேசு தந்த உற்சாகமும் உடனிருப்பும் சீடர்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது. புனித பேதுருவுக்கு திரு அவையை வழிநடத்தும் பொறுப்பினை இயேசு கொடுத்தார். இயேசுவை பற்றி போதிக்கக்கூடாது என்று தலைமை குரு கட்டளையிட்ட போதும் சீடர்கள் மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும் என்று கூறி பல்வேறு துன்பங்கள் மத்தியிலும் கடவுளின் வார்த்தைகளை மகிழ்ச்சியோடு போதித்தார்கள். நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது உன் பாதைகள் செம்மையாகும் என்ற நீதிமொழி நூலின் வார்த்தைகள் நாம் ஆண்டவரோடு பயணிக்க ஆற்றல் தருகிறது. துன்பங்கள் ஏற்று துணிவுடன் சீடத்துவ வாழ்வு வாழ்வோம், இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 27 முதல் 32, மேலும் 40 முதல் 41 முடிய. முதல் வாசக முன்னுரை. தலைமை குரு சீடர்களிடம் இயேசுவை பற்றி கற்பிக்க கூடாது என்று கட்டளையிட்ட பொழுது சீடர்கள் அவரிடம், நீங்கள் இயேசுவை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றீர்கள். கடவுள் அவரை உயர்த்தி இஸ்ராயேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் வழங்குபவராக மாற்றினார். கடவுளின் வலப்பக்கம் அமரும் மாட்சியையும் வழங்கினார். அதற்கு நாங்களும் தூய ஆவியுமே சாட்சிகள் என்றனர். இவ்வாறு இயேசுவை பற்றி சீடர்கள் துணிவோடு பேசி வந்தனர் என்று கூறும் திருத்தூதர் பணிகள் நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 11 முதல் 14 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய இயேசு ஞானமும் ஆற்றலும் மாண்பும் புகழ்ச்சியும் பெற தகுதி உள்ளவர் என்று அனைத்து உயிர்களும் மூப்பர்களும் வானதூதர்களும் பாடிக்கொண்டிருந்தார்கள். மேலும் ஆட்டுக்குட்டிக்கு மாட்சியும் பெருமையும் என்றென்றும் உரியவை என்று விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் என அனைத்து படைப்புகளும் பாடிக்கொண்டிருந்ததையும் கேட்டேன் என்கிறார் தூய யோவான். இயேசுவின் மாண்பை எடுத்து கூறும் திருவெளிப்பாட்டு நூலின் வாசகத்தை கேட்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. திரு அவையை வழிநடத்தும் அன்பு இறைவா, எங்கள் ஆயர், ஏனைய ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசீரை பொழிந்தருளும். அவர்கள் இயேசுவை போன்று நற்செய்தி அறிவிப்பின் நல் மேய்ப்பர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைநெறியில் வாழ அழைக்கும் அன்பு இறைவா, என்னை அன்பு செய்கிறாயா என்று பேதுருவை கேட்ட இயேசு இன்று நம்மிடமும் கேட்கிறார். அருள் அடையாளங்கள், ஜெபித்தல், திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கு பெறுதல், பிறரன்பு நற்செயல்கள் மூலம் இயேசுவுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உழைப்பின் மேன்மையை உணர்த்தும் அன்பு இறைவா, இரவு பகல் பாராமல் உழைக்கும் அனைத்து தொழிலாளர்களையும் உமது ஆசீரால் நிரப்பியருளும். அவர்களுக்கு வேலை செய்யும் இடங்களிலும் பயணத்திலும் நல்ல பாதுகாப்பை தந்தருளும். வேலைக்கு ஏற்ற ஊதியமும் நல்ல உடல் நலத்தையும் மன மகிழ்வையும்
தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கீழ்ப்படிதலை கற்றுத்தந்த அன்பு இறைவா, நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் பெற்றோர் பெரியோர் ஞான மெய்ப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்களின் நல் வழிகாட்டுதலை பெற்று வாழ்வில் மேன்மை பெற வேண்டுமென்றும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களின் நல் வழிகாட்டியாம் அன்பு இறைவா, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து விட்டு கொடுத்து வாழ வேண்டுமென்றும் அனைவருக்கும் நற்சுகம் தந்திட வேண்டுமென்றும் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்திட வேண்டுமென்றும் வளமான வாழ்வை தந்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.